ஏற்பாட்டினுடைய சுவிசேஷ புஸ்தகங்களிலே நடக்கிற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு நிருபங்களுக்குள்ளே திணிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அதில் கிறிஸ்து மகிமைப்பட்டு கொண்டு வருகிறார். விளையாட்டுக்கு சொல்லவில்லை. உங்களுக்கு சரீர ரீதியிலே இருக்கிற அந்த உடன்படிக்கை கர்த்தருடைய ஆலயம். இது இந்த புனித வெள்ளி என்று சொன்னால் முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டால் சபை கட்டப்படுகிறது. ஆனால் சபை இங்கே இடிக்கப்படுகிறது. சரீரமாகிய கிறிஸ்துவின் சரி இடிக்கப்படுகிறது. எப்படியெல்லாம் கட்டப்படுகிறது என்பதை நான் சொல்லுகிறேன். முதல்ல மன்னிக்கிறது. இரண்டாவது என்ன நடக்கிறது? பரதீசிலே கல்வர்கள் உள்ளே வருகிறது. சபையில் பாவிகள் ரட்சிக்கப்படுகிறது. மூன்றாவது ரட்சிக்கப்பட்டவர் இன்னும் பரிசுத்தம் அடைகிறது, சுத்திகரிக்கப்படுகிறது. அதனால்தான் ஸ்ரீயே என்று சொல்லுகிற பொழுது கனவீனம் என்பதல்ல, அது ஒரு கட்டமைப்பு. சபை என்றால் இப்படி தான். இது நம்ம சபை, உங்கள் சபை, எங்கள் ஆயா சபை, எங்கள் தாத்தா சபை அதெல்லாம் இல்லை. கிறிஸ்துவின் சபை மகிமையில் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை இல்லை. இந்த பந்தபாஸ்துக்கெல்லாம் இடம் இல்லை. இது இன்னொரு மோரியா மலையாக இருக்கணும். அது முதல்ல பலிபீடம் சாட்சியாக இருக்கணும். பட்டயத்தை உயர்த்துகிற ஆபிரகாம், கத்திய பிள்ளை மீது போடாதே. அப்போ இது எந்த அளவுக்கு அந்த மனுஷன் உணர்ச்சி வசப்படாமல் தன்னுடைய மகனை பலிபீடத்துக்கு நேரே, அதாவது பலிபீடம் கட்டி சர்வங்க தக்கன பலி கொடுக்குற அளவுக்கு வருகிறது. பட்டயத்தை உயர்த்துகிற அளவுக்கு வருது. பட்டயம் வேத வசனம், ஆவியின் பட்டயம். இதை உயர்த்துகிற பொழுது நம்ம தனித்து காணப்பட வேண்டும். எந்த மாம்ச பிணைப்பும் காணப்படக்கூடாது. இது ஆலயத்தில் எடுத்தோன்னே வராது. இல்லைன்னா 3 மணி நேரம் வாயை கப்பு சுப்புன்னு மூடின்னு இருப்பாங்க. எங்கேயாவது போய் உட்காந்து தோலை, என் உயிர் எடுக்காத அந்த மனுஷன் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கான். இப்படி இருக்கும். வீட்டுக்கு போனோன்னே ரெட்டிப்பான நன்மை மாறி 2 மடங்கு அது முன்னேலுமே பின்னாலுமே அதிக கேடல தான் போயிடும். இது வீட்டிலிருந்தே பட்டயத்தை உயர்த்த கற்றுக்கொள்ளணும். நீங்களும் உங்கள் குமாரரும், நீங்களும் உங்கள் குமார்த்திகளும் வீட்டிலேருந்தே பட்டயத்தை உயர்த்தும். வீட்டிலிருந்தே அதை நல்வழிப்படுத்துகிறது உங்கள் மீது விழுந்த கடமை. சபை ஒன்றும் பண்ணாது, ஜெபிக்கும். நல்ல ஜனங்களை பயன்படுத்தவும் மறந்துடும். அதான் சபை. ஏன்னா அந்த அங்கீகாரம் கிடைக்குதோ கிடைக்கலையோ கர்த்தரை பார்க்கிறார். போதகர் தம் பிள்ளைகளை தான் பயன்படுத்துகிறாருன்னு சொல்லக்கூடாது. போதகருக்கு இந்த குடும்பம் தான் பிரியமான குடும்பம்னு சொல்லக்கூடாது. எதையுமே இந்த பலிபீடத்து பக்கம் எடுத்து வரக்கூடாது. நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம், அவ்வளோதான். வீட்டாரும் வீட்டில் இங்கே வந்தால் நாம் யாரோ ஒன்றோடு ஒன்று கிறிஸ்துவின் ரத்தத்தினால் தொடர்புடையவர்களாக இருக்கிறோமே தவிர மற்ற எந்த பந்தபாஸ்துக்கும் இங்கே இடம் இல்லை. சபை அன்பு இருக்கலாம். அந்த அன்பு எப்படி இருக்கணும்னாக்கா செல்வந்தர்கள் மீது மட்டும் இருக்கக்கூடாது. சபைக்கு தலைக்கு ஏழைகள் மீது இருக்கணும். சரி, ஏழைகள் மீது மட்டும்தான் இருக்கும். அது ரொம்ப தப்பு.